அனைவருக்கும் வணக்கம். நடிகர் திலகம் அவர்களின் மங்கையர் திலகம் என்ற திரைப்படத்தை பற்றி இன்றைய நிகழ்ச்சியில் நாம் காண இருக்கிறோம். அதாவது இந்த திரைப்படத்தில் நடிகர் திலகத்தோடு பத்மினி அவர்கள் நடித்திருக்கார்கள். ஆனால் நடிகர் திலகத்துக்கு ஜோடியே கிடையாது, அந்நியா நடிச்சிருக்காங்க. அதாவது அந்த காலகட்டத்தில் நடிகர் திலகமும் பத்மினியும் இணைந்து நடித்தால் அந்த படம் மகத்தான வெற்றி பெறும். ஆனால் இந்த படம் எடுக்கும் பொழுது இதோடைய டைரக்டர் எல்வி பிரசாத் அவர்கள் என்ன எல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா, பத்மினி அவர்கள் அந்நியா நடித்தா படம் ஓடுமா, மக்கள் ஏற்றுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது. ஆனால் அதையும் மீறி இந்த படத்தை எடுத்து மிகப்பெரிய வெற்றி படமாக ஆக்கினார் எல்வி பிரசாத் அவர்கள். அதாவது இருவருள்ளம் அப்படிங்கிற படத்தை எடுத்தவர். இந்த படம் மராட்டியில் வாகினியின் வளையல்கள் அப்படின்னு ஒரு படம், அந்த படத்தை தழுவி எடுக்கப்பட்ட படமாகும். இந்த படத்தில் இந்த வளையல் ஒரு முக்கியமாக ஒரு வளையலை சம்பந்தப்படுத்தி காட்சிகள் இந்த படத்தில் இருக்கும். இந்த படத்தில் 4 முக்கியமான கதாபாத்திரங்கள் யார் அப்படின்னாங்க, நடிகர் திலகம், நாட்டிய பேரொளி, நடிகர் திலகத்துக்கு அண்ணனா எஸ்வி சுப்பையா அவர்கள் வருவாங்க. அதுக்கப்புறம் எம்என் ராஜம் அவர்கள் நடிகர் திலகத்துக்கு மனைவியாக வருவாங்க. இந்த 4 பேர்த்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு உணர்ச்சி போராட்டம், பாச போராட்டம் தான் இந்த படத்தோட கதைங்க. இந்த படத்தில் முதல் சீன் ஒரு சிறுமி நல்ல அழகாக ட்ரெஸ் எல்லாம் பண்ணி அலங்காரம் பண்ணி அப்படியே கூப்பிட்டு வருவாங்க. அந்த எம்என் ராஜம் அவங்க ஒரு பாட்டு பாடிட்டு வருவாங்க. நடிகர் திலகம் அழகாக ஒரு வெள்ளை வேஷ்டி கட்டி வெள்ளை சட்டை போட்டு அழகாக கை கட்டி நின்றுக்கிட்டு இருப்பார். அந்த சிறுமி அப்படியே கூப்பிட்டு வருவாங்க. அது பிறந்த நாள். அதாவது அந்த சிறுமி கோலம் போடும், துளசிக்கு தண்ணி ஊற்றும். அப்போ நடிகர் திலகம் ஒரு ப்ரொஃபஸராக இருப்பார். அப்போ கூட ஒரு இன்னொருத்தர் வருவார், கல்லூரியில் ஒரு பேராசிரியர். இந்த ஒவ்வொரு ஆண்டும் இந்த பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடுறீங்களே, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்ட உடனே அப்போ தான் நடிகர் திலகம் பழச சொல்கிறார். அந்த கதையை பின்னோக்கி அந்த படத்தில் அந்த கதையை சொல்கிறாங்க. நடிகர் திலகம் ஒரு சின்ன பையனாக இருப்பார், ஒரு 10 வயது சிறுவனாக இருப்பார், பள்ளியில் படிச்சுக்கிட்டு இருப்பார். நடிகர் திலகத்தை வாசுவாகவும் பத்மி அவர்களை சுலக்ஷனாவுமாவே நினச்சாங்க. இவங்களை நடிகர் திலகம் பத்மினியும் பார்க்கல. அதனால தான் அந்த படம் ஒரு மகத்தான வெற்றியை பெற்றது. அதாவது ஒரு அன்னிக்கும் அந்த மைத்தனனுக்கும் உள்ள ஒரு பாச பிணைப்பை இந்த படம் ரொம்ப அழகாக கண்ணில் நீர் வரக்கூடிய அளவுக்கு இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. அதாவது எப்படின்னா, நல்ல இந்த சின்ன பையனாக இருக்கையிலிருந்தே நடிகர் திலகத்துக்கு அவங்க குளிக்க வைக்கிறது, அதே போல் ட்ரெஸ் பண்ணுறது, ஷூ போடுறது, கோட் போடுறது எல்லாம் போட்டு அவனை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி எல்லாம், அதாவது சாப்பாடு பரிமாற, அதாவது நாட்டிய பேரொளி வரத்துக்கு முன்ன வரைக்கும் அந்த வீட்டை அந்த பையன் தான் சமையல் பண்ணுவான். நாட்டிய பேரொளி வந்த உடனே, பத்மினி வந்த உடனே அவங்க கோலம் போடுறது, துளசிக்கு தண்ணி ஊற்றுறது, சமையல் பண்ணுறது, அந்த சமையலை பரிமாறுறது, ஒரு காட்சி ரொம்ப அருமையாக எடுத்திருப்பாங்க. எஸ்வி சுப்பையா சின்ன பையனாக இருக்கக்கூடிய நடிகர் திலகம் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த காட்சி ரொம்ப அருமையாக இருக்கும். ரொம்ப அருமையான சாப்பாடு. அந்த சாப்பாட்டை எப்படி சொல்கிறதுங்கிறது காட்டுறதுக்காக என்ன செய்வாங்கன்னா, பத்மி அவங்க பாயாசம் ஊற்றுவாங்க. அந்த பாயாசத்தை சுப்பையா அவர்களும் நடிகர் திலகம் இந்த சின்ன பையனாக இருக்கிற அவரும் உறிஞ்சு உறிஞ்சு குடிப்பாங்க. அந்த சவுண்டு காட்டுவாங்க, உறிஞ்சு குடிக்கிற சவுண்டு காட்டுவாங்க. அந்த காட்சியெல்லாம் ரொம்ப அருமையாக எடுத்திருப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான், அதாவது நடிகர் திலகம் சின்ன பையனாக இருக்கார். அவங்க வாத்தியார் ₹1 காயின் கொடுப்பார். ₹1 நாணயம் வந்த உடனே அதை அவங்க அன்னிக்கு என்ன செய்வார்னா, கண்ணாடி வளையல் வாங்கிட்டு சின்ன பையனாக இருக்கையில் அந்த வளையலை போடுவார். கண்ணாடி வளையலை போட்டுட்டு இவங்க எப்பயும் போல் நடிகர் திலகத்துக்கு எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் பண்ணிவிட்டு ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க. ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு, அதாவது ஷூ போட்டுட்டு ஓடுவார். அடுத்த காட்சியில் ஷூ போட்டுட்டு ஒரு கால் உள்ளே வரும். அந்த ஷூ காட்டிட்டு மேலே காட்டுவாங்க நடிகர் திலகம். சூப்பராக இருப்பார். அதாவது கோட்டு, சூட்டு, டையி, அந்த சுருள் முடி, அந்த கண் பார்வை, அதெல்லாம் ஒரு பேராசிரியர் எப்படி ப்ரொஃபஸர் இருப்பார் அதேமாரி பாக்கெட்டில் 2 பேனா, அதாவது வளையல் கொண்டாடுவார், தங்க வளையல்.
முதல் சம்பளத்தில் நான் வளையல் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்பாரு அண்ணிக்கிட்ட. என்ன உனக்கு சம்பளம் வந்து வளையலா தராங்களா அப்படின்னு சொல்லி இவங்க கிண்டல் பண்ணுவாங்க. இல்லை அண்ணி, நான் சின்ன பையனாக இருக்கையில் 10 ஆண்டுகளுக்கு முன்பே உங்களுக்கு ஒரு கண்ணாடி வளையல் போட்டேன். அதனால் வந்து நான் இந்தமாரி சம்பாதிச்ச உடனே உங்களுக்கு முதல்ல தங்க வளையல் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு அந்த வளையலை கொடுப்பார் அவங்க அண்ணி கையில். ரொம்ப சந்தோஷமாக அவங்க அண்ணி அதை எடுத்து போட்டுப்பாங்க. அவங்க வேலையை வந்ததுக்கப்புறம் முதல்ல வந்து எஸ்வி சுப்பையாவும் அன்னி காலில் விழுந்து கும்பிடுவார். இந்த படத்தில் பத்மினி காலில் விழுந்து கும்பிடுவார் நடிகர் திலகம். இப்படி அந்த குடும்பம் நல்லா போயிட்டுருக்கும், சந்தோஷமாக போயிட்டுருக்கும். சரி, என்னடா படம் இவ்வளோ நல்லா போயிட்டுருக்கு, கலகலப்பாக இருக்குதே நினச்சா அதுக்கப்புறம் தான் வருதுங்க எம்என் ராஜம் வருவாங்க கேரக்டர். அவங்க அடாவடியான ஒரு கேரக்டர். அவங்க நல்லவங்க, ஆனால் அவங்க அம்மா வந்து அந்தமாரி சொல்லி கொடுப்பாங்க உங்களுக்கு. தப்பாக சொல்லி கொடுத்து எப்பயும் வீட்டில் பிரச்சனை. அதாவது ஒரு வேலை செய்ய மாட்டாங்க எம்என் ராஜன். பத்மினி அவங்க தான் இவங்க புடவையை துவைச்சி காய போடுவாங்க. அப்போ நடிகர் திலகம் கேட்பார் அன்னிக்கிட்ட, என்ன நீ அவள் புடவை அவள் துவைக்க மாட்டாளா, நீங்கள் தான் துவைக்கணுமா அப்படின்னா, இல்லைடா வாசு, நீ எப்படி எனக்கு ஒரு குழந்தையோ அதேமாரி அவங்களும் எனக்கு ஒரு குழந்தை தான், அதெல்லாம் வந்து சரி வராது, அந்த வேலையை அவங்க தான் செய்யணும்னு வந்து சண்டை வந்து என்ன ஆயிடுதுன்னா வீட்டை விட்டு போயிடுவாங்க எம்என் ராஜம். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, தங்கவேலு யார் அப்படின்னாங்க எம்என் ராஜத்துக்கு அண்ணன். அதாவது சாரங்கபாணி அவங்க அப்பா. இவருடைய மனைவியாக வரவங்க ராகினி, பத்மினி அவங்களுடைய தங்கை ராகினி இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ரொம்ப அருமையான பாத்திரங்க ராகினிங்க. அதாவது தங்கவேலும் ராகினியும் சேர்ந்து வீட்டில் ஒரு நாடகம், அவங்க அம்மாவுக்கு எதிராக. அவங்க அம்மா ரொம்ப கெட்ட எண்ணம் உள்ளவங்க, அவங்களை திருத்துறதுக்கு வாசனம் நல்லா நடிப்பாங்க. ராகினியோடைய நடிப்பு இந்த படத்தில் சூப்பராக இருக்குங்க, ரொம்ப காமெடியாக இருக்கும். இந்த இந்த படம் வந்துங்க ஒரு சோகமான படம், ஆனால் சோகம் தெரியாது. அதுக்கு ஈக்குவலாக தங்கவேல் அவருடைய காமெடி இந்த படத்தை தூக்கி நிறுத்துங்க. ஒவ்வொரு காட்சியும் தங்கவேல் இந்த படத்தில் வந்துக்கிட்டே இருப்பாருங்க. அப்போ எம்என் ராஜன் வீட்டை விட்டு போன உடனே அந்த பத்மினி அவங்க வந்து சிவாஜி கிட்டே, நீ போய் கூட்டிகிட்டு வா, உன்னுடைய மனைவியை கூட்டிகிட்டு வா, குழந்தை பிறந்துடும் எம்என் ராஜத்துக்கு. அது கூட போய் பார்க்க மாட்டார் சிவாஜி அவர். நீ போய் கூட்டிகிட்டு வா, நீ கூட்டிகிட்டு வரலைன்னா நாங்கள் இந்த வீட்டில் இருக்க மாட்டோன்ட்டு ரொம்ப கோபமாக பேசுவாங்க. நடிகர் திலகமும் ரொம்ப கோபமாக பேசுவார். ரொம்ப அந்த அந்த காட்சியில் ரொம்ப அருமையாக இருக்கும். அப்போ என்ன ஆகுதுன்னு சொன்னால், வேறு வழி இல்லாமல் நடிகர் திலகம் போய் எம்என் ராஜத்துக்கு கூப்பிட்டு வந்துடுவாங்க. அந்த குழந்தை இருக்கும், சின்ன குழந்தை. அப்போ தான் அந்த அந்த குழந்தைய தூக்கி வச்சுட்டுங்க பத்மினி ஒரு பாட்டு பாடுவாங்க. நீலவண்ண கண்ணாவாட நெஞ்சில் ஒரு இப்போ இந்த குழந்தைங்க பத்மினி கிட்ட ரொம்ப ஒட்டிடும், எம்என் ராஜ்கிட்ட போகாது. ஒரு கட்டத்தில் எம்என் ராஜத்துக்கு கோவம் வந்து அந்த குழந்தைய பிடுங்கிப்பாங்க. பத்மினி அந்த குழந்தைய தூக்க மாட்டேன்னு சொல்லிடுவாங்க. பத்மினி எடுக்காமல் அந்த குழந்தை அழுது 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 அந்த குழந்தையோடைய உடம்பு ரொம்ப வீக் ஆகிரும், காய்ச்சல் வந்துடும். மாதக்கணக்கில் அந்த குழந்தைக்கு உடம்பு நல்லாகாது. மருத்துவர்கள்லாம் பார்த்து ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ பத்மினிக்கு அதுக்கு மேலே பொறுக்க முடியாது. உடனே அந்த குழந்தைய எடுத்துட்டு கோயிலில் போய் சாமி கிட்ட வச்சுட்டு ஒரு ஒரு ரொம்ப அப்படியே சோகமாக ஒரு கலங்கி சாமிகிட்ட வேண்டிப்பாங்க. என்னுடைய உயிர் எடுத்துக்கு கடவுளே, இந்த குழந்தைய வந்து உயிரை கொடுத்துரு. இந்த ஒரு மாத கணக்கில் பத்மினி அவர்கள் விழித்திருந்து அந்த குழந்தைய எந்நேரமும் பார்த்து சாப்பிடாமல் இருந்து என்ன ஆகுதுன்னா இவங்க ரொம்ப வீக் ஆகிடுவாங்க. என்னுடைய உயிரை எடுத்துட்டு இந்த குழந்தைய நீ உயிரை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அப்போ குழந்தை பிழைச்சிடும். குழந்தை பிழைச்சதுக்கப்புறம் இவங்க ரொம்ப வீக் ஆகி பத்மினி அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. அப்போ வந்து சொல்லுவாங்க, நான் வந்து இனிமேல் பிழைக்க மாட்டேன், நீங்கள் யாரும் வருத்தப்பட வேண்டாம், அதாவது நான் இறந்தாலும் மறுபடியும் நான் இந்த வீட்லேயே தான் நான் மறுபடியும் பிறப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய வாசு எனக்கு வந்து ஒரு வளையல் வாங்கி கொடுத்தாப்புல, அந்த வளையலை வந்து நீங்கள் என் கையிலேயே இருக்கணும், அது கழட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இறந்துடுவாங்க. அந்த காட்சியிலேங்க சிவாஜி அப்படி அந்த சோகம் அழுகிற அந்த கதறல், தியேட்டரில் இருக்கிற பெண்கள்லாம் அழுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு அருமையான காட்சி. அப்போ அந்த பத்மினி அவங்க உடலை எரிச்சதுக்கப்புறம் அந்த அஸ்தியெல்லாம் எடுப்பார் எஸ்வி சுப்பையா. அப்படி எடுக்கும் பொழுது பார்த்தாங்க, அவர் போட்ட அந்த வளையல் ஒன்றுமே ஆகாமல் அப்படியே புத்தம் பூசாக இருக்கும், தங்க வளையல்.
அப்ப சுப்பையா சொல்லுவார், "பாரு இந்த வளையல் அழியவே இல்ல, ஒண்ணும் ஆகல" அப்படின்னோனே நடிகர் திலகம் சொல்லுவார், "எப்படி இந்த வளையல் அழியலையோ, அதே மாரி எங்க அண்ணி வந்து அழியல. அவங்க இந்த 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 வீட்லயே தான் இங்க இருப்பாங்க" அப்படின்னு சொல்லும்பொழுது தான், அதே மாதிரி அடுத்த ஆண்டு அதே நாள்ல அந்த குழந்தை பிறக்கும். அந்த குழந்தை தான் முதல் காட்சியில கூட்டிட்டு வருவாங்க பிறந்த நாளுக்கு. அதுதான் அந்த பேராசிரியர்கிட்ட நடிகர் திலகம் சொல்றாரு அந்த காட்சிய. அந்த குழந்தையுடைய நடை, உடை, பாவனையெல்லாம் பத்மினி மாரியே இருக்குங்க. அதாவது கோலம் போடுறது, துளசிக்கு தண்ணி ஊத்துறது, நடிகர் திலகம் அவர்களுக்கு இந்த பட்டன் போடுறது, எல்லாமே அந்த சின்ன குழந்தை அதெல்லாம் செய்யும். அப்ப நடிகர் திலகம் சொல்லுவாரு, "எங்க அண்ணி வந்து இறக்கல. இந்த குழந்தையோடைய வடிவத்தில மறுபடியும் எங்க வீட்ல எங்க கூடவே வந்திருக்காங்க" அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த ஒரு அருமையான இந்த படம் ரசிகர்களால் மிகப்பெரிய பாராட்டு பெற்ற ஒரு திரைப்படம் இந்த மங்கையர் திலகம். ஆகவே இந்த படத்துல பாடல்கள்லாம் ரொம்ப அருமையா இருக்கும் என்று கூறி இந்த நிகழ்ச்சியை இந்த அளவில் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.